வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு எக்ஸாம் அப்படின்றது. ரீசெண்டா தான் இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த வெப் சீரிஸ்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட வெப் சீரிஸை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸாம்ல ஒரு ஸ்கேம் நடக்கும். அந்த ஸ்கேமை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், உண்மையா எல்லாருக்குமே ரிசல்ட் போகணும்ன்ற மாதிரி சிலர் முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியில என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீரிஸ்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாவே சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எல்லா எபிசோடோட ஸ்டார்டிங் சீனும் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியை காட்டுறாங்க. அம்மா கூட சேர்ந்த மாதிரி கோயில்ல பூஜை பண்றதுக்காக வராங்க. அம்மா பையன் நல்லபடியா மார்க் வாங்கணும், அப்படி நல்லபடியா மார்க் வாங்கிட்டானா உனக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யறன்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாமி கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி நிறைவேற்றுறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேண்டாங்க. இப்ப அக்கா இருக்காங்கல்ல, சுண்டல் சாப்பிடுறாங்க. இந்த நீயும் சாப்பிடுன்ற மாதிரி தம்பிக்கு தராங்க. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மீன் பிடிக்கிறது, அதே மாதிரி விவசாய வேலை, இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பையனை எப்படியாவது ஆளாக்கிடணும் அப்படின்ற மாதிரி அம்மாக்கு நிறைய கனவுலாம் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அதனால பையன் இருக்காரு பாத்தீங்களா, அம்மாக்கும் அக்காக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு மீன் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீன் நாத்தம்லாம் என்னோடையும் உன் அக்காவோடையும் போகட்டும், நீ இந்த இடத்துக்குலாம் வராத, வீட்டுக்கு போய் நல்லா படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி இந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, படிக்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு மீன் மாட்டிருக்கும். அந்த மீனை வைக்காம என்ன பண்றாங்கன்னா, வாயிலேயே மீனை வச்சுக்கிறாங்க. இப்போதைக்கு புழுவை எடுத்து அடுத்த மீனுக்கு நம்ம தூண்டில போடலான்ற மாதிரி செட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து வாய்கிட்ட மீனை வச்சாங்கல்ல, அந்த மீன் தொண்டைக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருது. சட்டுன்னு இவங்களால எடுக்கவும் முடியல. இப்ப நல்லா தொண்டைக்குள்ள சிக்கிக்குதுல, அம்மாவால மூச்சு விட முடியாம ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்சம் லேட்டா தான் பொண்ணு பாப்பாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அம்மா இறந்துட்டாங்க போல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப சீரிஸோட டைட்டில போட்டு பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. நைட் நேரம் மல்லின்னு ஒருத்தங்க டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால வேற ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க போல. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பியா இருப்பாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நீ கல்யாண விஷயத்துல யோசிச்சு முடிவெடுமா, மாப்பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிடாதேன்னு சொல்றாங்க. இல்லமா நான் டைவர்ஸ் தான் பண்ண போறேன்னு இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதும் தெரிய வருது. இப்ப அம்மா பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நபர் கவனிக்கிறாரு. வேற யாருக்கோ தகவல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. இவங்க மூலியமா ஒரு வேலையை பண்ண வைக்கிறதுக்காக இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க போல. இப்போ இவங்க வந்துட்டு இருக்கும்போது கௌதம் அப்படின்ற வேற ஒரு போலீஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. ஆக்சுவலா கௌதமும் இவங்க கூட சேர்ந்து அந்த ஸ்கேமை பண்ண போறாரு போல. கௌதம் என்ன சொல்றாருன்னா, வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடிக்கலான்ற மாதிரி இவங்களும் ஜாலியா கௌதம் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. இளையராஜா பாட்டை வையின்ற மாதிரி. யாரோ காருக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க திரும்பி பார்க்கும்போது ஜான்சின்ற ஒரு பொண்ணு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கா. இவங்க சட்டுன்னு சடன் பிரேக் பிடிக்கிறாங்க. அவ பொத்துன்னு முன்னாடி வந்து விழுறா பாத்தீங்களா, அவ கூட சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி மல்லியும் ஜான்சியும் சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜான்சி இருக்காங்கல்ல, மல்லியை அட்டாக் பண்ணி லாக் பண்ணிடுறாங்க. இப்ப மல்லியை பின்னாடி லாக் பண்ணி இவங்க காரை ஓட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மல்லி ஒரு இடத்துக்கு வர போறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வாசல்ல போலீஸுங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரெண்டு பசங்க நாங்க மல்லி மேடத்துக்கு செட் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி உள்ள போய் செட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க போலீஸுங்க எல்லாம் சொல்றாங்க. ஜான்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு இருப்பாரு. அவரோட பேரு ஜெயச்சந்திரன் அப்படின்றது. இந்த ரோல அப்பாஸ் தான் பண்ணிருப்பாரு. இப்ப ஜான்சியும் ஜெயச்சந்திரன் கிட்ட அவளை அட்டாக் பண்ணி லாக் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஜான்சியை இப்ப மல்லி மாதிரி மாத்தணும் போல, அதுக்கேத்த மாதிரி ரெக்கார்டை செட் பண்ணணும் போல. இவருமே சில ஆளுங்க கிட்ட அந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிளானை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ரெண்டு பேர் நாங்க செட் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம்ல சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி செட் பண்றாங்கன்னு இப்ப தெரியல. கதை போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். இவங்க ரெண்டு பேருமே மல்லி மேடத்தோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஜான்சி இருக்காங்கல்ல, மல்லியை லாக் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல விலங்கு மாதிரி இருக்கும். அந்த விலங்குல இப்ப மல்லியை லாக் பண்ணிடுறாங்க. யார் நீங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் டிஎஸ்பின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை தூக்கி இருக்கோம், எங்களுக்கு நிறைய பிளான் இருக்கு, அதுக்கு நீயும் கோஆபரேட் பண்ணுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை வச்சுதான் மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு பசங்க கூட சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது இவங்க குரூப்ல இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, இங்க போய் ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறாரு. அப்படி ஒளிய வச்சவரு அந்த ட்ரம்ம மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. இத
பார்த்துட்டு இருக்க மல்லி பதறிடுறாங்க. என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையில அவர் அந்த ட்ரம்மை தள்ளி இருக்க மாட்டாரு, பக்கத்துல இருக்க வேற ஒரு ட்ரம்மை தான் தள்ளி இருப்பாரு. அந்த ட்ரம்மை தள்ளுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, அதனால எங்களுக்கு உன் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணணும், நாங்க கேட்கிற சில டீட்டெயிலை நீ சொல்லணும், அதே மாதிரி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, எங்க வேலை முடியிற வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம மல்லியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்மா கிட்ட நாங்க சொல்ற மாதிரி பேசுன்னு போனை தராங்க. இப்ப மல்லி அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நான் ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக வந்திருக்கேன், கொஞ்ச நாள் என்ன கான்டாக்டே பண்ணாதீங்க, என்ன பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மல்லிக்கு பதிலா ஜான்சி தான் ஜாயின் பண்றதுக்காக போக போறாங்க. இந்த இடத்துல இவங்க சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களோட குரு பேரு ஜெயச்சந்திரன் சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் பயங்கரமா இவங்களை ட்ரெயின் பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு சண்டெல்லாம் போட தெரியாது, அவர் தான் சொல்லி தந்திருப்பாரு. கன்னை வச்சு எப்படி ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்திருப்பாரு. இவரோட ஒரு பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவங்க உண்மையான மல்லி இல்லன்றது சிலருக்கு மட்டும் தெரியும். உதாரணத்துக்கு போன்ல பேசின கௌதம்க்குலாம் தெரியும். அவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இவங்க ஏற்கனவே பிளானை போட்டிருப்பாங்க. இப்ப இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க வீட்டுக்குள்ள விளையாடுற பசங்க பால் அடிச்சிடுறாங்க. பாலை எடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா பாலை எடுக்கிறதுக்காக போனா மல்லியை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஜான்சி புது பால் வாங்கிக்கோங்கன்னு காசு தராங்க. காசெல்லாம் எங்களுக்கு வேணான்ற மாதிரி பசங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க மல்லி இல்லன்றதெல்லாம் தெரியாது. சோ அவரை ஏமாத்துறது ஈஸி தான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா மல்லி கிட்ட கௌதம்னு ஒருத்தர் போன்ல பேசினார்ல, அவருக்கு ஒண்ணு நல்லா தெரியும், அதனால அவரை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இவங்க ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. நைட்டு நேரம் அவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்களோட ஆளுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, வேணும்ட்டே அவரோட பைக்கை ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பண்ணிடுறாங்க. அவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. சோ இவர் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஸ்டேஷனுக்கு வர முடியாதுன்ற நிலைமையா இருக்கும். இதை தாண்டி இவங்க ஆர்டர் வாங்க போற இடத்துல சுபாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கும் இவங்க மல்லி இல்லன்றது தெரியும். அதனால அவரு வெளியே ரவுண்ட்ஸுக்கு போகும்போது தான் நீ உள்ள போனோன்ற மாதிரி ஜெயச்சந்திரன் சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த சுபாஷ் வெளியே போனோன்னு இவங்க சட்டுன்னு உள்ள வந்துடுறாங்க. சீக்கிரமா ஆர்டரை வாங்கிட்டு கிளம்பிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சீனியரை பார்த்து தானே ஆர்டர் வாங்கணும். இப்ப சீனியரை பார்க்கறதுக்காக இவங்க வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரவுண்ட்ஸ்ல இருக்க சுபாஷ்க்கு கால் வருது. சில வேலை இருக்கு, நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இங்க இருக்க சீனியர்மே இவங்களை உள்ள கூப்பிட்டு ஜாயினிங் லெட்டர் எல்லாம் வாங்கி பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் சில கேள்வி கேட்கிறாரு. யாரு கீழே ட்ரைனிங் எடுத்தீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. நல்ல வேலையா இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுறாங்க. சுபாஷை வர வச்சது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எடுக்கிறதுக்காக தான். இப்ப சுபாஷும் இந்த இடத்துக்கு வந்து ரெஜிஸ்டர் எல்லாம் எடுத்து தராரு. இவங்க ரெஜிஸ்டர்ல மல்லின்ற மாதிரி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மல்லி இல்லையேன்ற மாதிரி சுபாஷ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஆனா கன்ஃபார்மா அவருக்கு தெரியல போல, அவருமே பெருசா எடுத்துக்காம விட்டுறாரு. இவங்களுமே தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குன்னு ஒரு டிரைவரை தந்திருக்காங்க. இவங்க டிரைவர் முன்னாடி பேச முடியாதுல்ல, வண்டியை ஒரு இடத்துல நிறுத்த சொல்லிட்டு ஜெயச்சந்திரனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. திடீர்னு சுபாஷ் திரும்பி வந்துட்டாரு. நல்ல வேலை அவருக்கு என்ன அடையாளம் தெரியல, அதனால விட்டுட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நீயும் தப்பிச்ச, இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா பண்ணு அப்படின்ற மாதிரி ஜெயச்சந்திரன் சொல்றாரு. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஷனை ஒதுக்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க யாருக்குமே இவங்க மல்லி இல்லன்றது தெரிய மாட்டேங்குது. இவங்க தான் மல்லி போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி வேலையை பத்திலாம் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள ஒரு லாயர் வராரு. ஆள் மாறாட்டத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா மேடம்னு கேக்குறாரு. இவங்களுமே முழிக்கிறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஆள் மாறாட்டத்துக்கு என்ன கேஸ் போடணும்ன்றது கூட உங்க ஆளுங்களுக்கு தெரியல, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா மேடம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க, நான் சொன்னா உள்ள வாங்க, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே மூஞ்ச காமிச்சு இவர் அனுப்பி வச்சிடுறாங்க. அதே மாதிரி இவங்களோட அசிஸ்டன்ட் பேரு இளங்கோ அப்படின்றது, அதாவது இந்த ஸ்டேஷன்ல இருக்க அசிஸ்டன்ட் பேரு இளங்கோ அப்படின்றது. இளங்கோ, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன், ஒரு 10 நாள் எந்த கேஸையும் என்கிட்ட கொண்டு வராதீங்க, நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த லோக்கல்ல ஒருத்தர் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. புதுசா ஒரு மேடம் சார்ஜ் எடுத்திருக்காங்க, பேட்டி எடுக்கலான்ற மாதிரி பேட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுமே கோவப்படுறாங்க. முதல்ல வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வீடியோவை டெலீட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எதுக்காக வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவங்களுக்கே தெரியாம இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவங்களுமே தங்க வேண்டிய இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆனா அவனால நுழைய முடியல, வாட்ச்மேன் தடுக்கிறாரு. இவன் மீடியாவை சேர்ந்தவன், பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், மேடம் தான் வர சொன்னாங்கன்னு போய் சொல்லி உள்ள வந்துடுறான். இது எதுவுமே ஜான்சிக்கு தெரியாதுல. இப்ப ஜான்சி வீட்டுக்குள்ள வந்து ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஜான்சின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் அவன் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இப்ப சவுண்ட் கேட்டு இவங்க வெளியே வரும்போது இவன் வேகமா ஓட பாக்குறான். ஓஹோ, உன் பேரு ஜான்சியா, மல்லின்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றேன்னு கால் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். இவங்களுமே முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க.
இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல காமிச்ச கதையை நமக்கு காட்டுறாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறம் நம்மளும் வேலை பார்த்தாதான் வேலையாவோன்றதுக்காக இந்த தம்பியும் அக்கா கூட சேர்ந்த மாதிரி வேலை பார்க்கறாரு. இப்ப ரெண்டு பேருமே மார்க்கெட்ல புடிச்ச மீனெல்லாம் விக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க பொண்ணு போட்டிருக்க கிளிப்ப ஆசையா பாக்குறாங்க. அது கூட வாங்க முடியலன்ற மாதிரி கவலைப்படுறாங்க. இத பாக்குற தம்பிக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா ஆசைப்பட்டதை கூட வாங்கி தர முடியலையேன்ற மாதிரி கவலைப்படுறாரு. அப்பதான் அம்மா கிட்ட அடிக்கடி மீன் வாங்குற ஒரு பணக்கார லேடி வராங்க. உன்னோட அம்மா எப்படியாவது உன்னை ஆளாக்கிடணும்னு நினைச்சாங்க, இப்படி ஆயிடுச்சேப்பா தம்பின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாங்க. என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரி பத்திரிகை எல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் இந்த பையன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பையன் படிப்புல சுத்த வேஸ்டா இருக்கான், இந்த காலத்து பொண்ணுங்களாம் நிறைய படிச்ச மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு அந்த பையன் டெபுட்டி கலெக்டரா மாறி இருக்கான்ற மாதிரி இவங்க பத்திரிகையில போட்டிருக்காங்க. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், அவர் சரியா படிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, எப்படி டெபுட்டி கலெக்டரா மாறினார்னு கேக்குறான். அதெல்லாம் காசு கொடுத்து தான்ப்பா பண்ண அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு போறாங்க. இது காசு கொடுத்து பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஆக்சுவலா வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் ஒரு தம்பி பேட்டி எடுக்கணும்னு உள்ள வந்தாரு. அவர் திரும்பி வெளியே போலியேன்ற மாதிரி கேக்குறாரு. இங்க இருக்க பையனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பையனுமே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அவர் கிளம்பி போயிட்டாரு, நீங்க தான் கவனிக்கல, தூங்கிட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அவன் கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவங்க கன்னை காமிச்சு மிரட்டுறாங்க. இவனையும் லாக் பண்ணி வைக்கலான்ற மாதிரி வீட்லயே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பகுதியில குரூப் 1 எக்ஸாம் நடக்க போது போல அதை பத்தி ரெண்டு ஆபீசர்ஸ் மீடியாவை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீடியாவை சேர்ந்தவங்க எதிர்கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல நிறைய ஏமாத்து வேலை எல்லாம் நடந்திருக்கிறதா சொல்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் கேஸா நடந்துட்டு இருக்கு, இந்த வாட்டி நாங்க கவனமா தான் இருப்போம், எந்த ஒரு சொதப்பலும் நடக்காதுன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியே ஏதோ சொதப்பல் நடக்க போது, அதை தடுக்கிறதுக்காக தான் ஜான்சி வந்திருக்காங்க போல. இப்ப ஜான்சியோட கூட்டத்துல குணான்னு ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு சரியா காது கேட்காது. அவர் தான் சாப்பாடெல்லாம் தரதுக்காக இருக்காரு போல. இப்ப ஜான்சி என்ன பண்றாங்கன்னா, மல்லிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. திடீர்னு உனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது இந்த எக்ஸாம்காக தான், இந்த எக்ஸாம்ல ஏமாத்து வேலை பண்றதுக்காக தான், ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்னு கேட்கும் போது, ஆமா நான் எக்ஸாம்ல ஏமாத்து வேலை தான் பண்றேன், அதை பண்ணலனா என் பொண்ணை சாவடிச்சிருவேன் மிரட்டுவாங்க, அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், பண்ண சொல்றது யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு மெசேஜ் வரும் நான் பண்ணுவேன், கூடிய சீக்கிரத்துல உனக்குமே அந்த மெசேஜ் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா பேசிட்டு இருக்கும் போதே மெசேஜ் வருது. ஒரு நபரு காசெல்லாம் உனக்கு அனுப்பியாச்சு, பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணிரு, இல்லனா பொண்ணை சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன மெசேஜ் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டலா கேக்குறாங்க. அப்ப இவளையே யாரோ மிரட்டி தான் பண்ண வச்சிருக்காங்க போல, இவ வேணும்ட்டே பண்ணல போல அப்படின்ற மாதிரிலாம் ஜான்சி யோசிக்கிறாங்க. இப்ப ஜான்சி கார் கிட்ட வந்து பாக்குறாங்க. ஏன்னா கார்ல காசை வச்சிருக்கன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். உண்மையிலேயே நிறைய காசு இருக்கு, என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்களோட குருவான ஜெயச்சந்திரன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மேல இருக்கிறது யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை, அது யாருன்றது எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இந்த வாட்டி தப்பு நடக்க கூடாது, ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜான்சியோட டிரைவரா ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணுமே எக்ஸாம்காக ப்ரிப்பேர்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நல்லபடியா எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஜான்சி மேடம் கிட்ட பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. சாரி, அதாவது மல்லி மேடம் கிட்ட பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கலான்ற மாதிரி வந்துடுறாரு. என் பொண்ணு எக்ஸாம்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா மேடம், நீங்க பாஸ் பண்ணிலாம் வந்திருக்கீங்களா, என் பொண்ணுக்கு ஐடியா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நிறைய சூழ்ச்சிலாம் நடக்கும், அதை தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. இந்த மேடம் என்ன வித்தியாசமா பேசுறாங்கன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் பாக்குறாரு. இவங்களுமே சமாளிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஏமாத்திடுறாங்க. பக்கத்துல என்னென்ன கோச்சிங் சென்டர் இருக்கு அதை பத்தி சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சில கோச்சிங் சென்டரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அந்த கோச்சிங் சென்டர்லாம் செக் பண்ணுன்ற மாதிரி இவங்களுமே முதல்ல ஒரு கோச்சிங் சென்டருக்கு வந்துடுறாங்க. இங்கதான் நிறைய பசங்க படிக்கிறாங்க போல. இந்த இடத்துல இருக்க ஹெட்டை பார்த்து பேசணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க இருக்க ஹெட்டோட பேரு ராஜேஷ் அப்படின்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ராஜேஷும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பாக்குறதுக்காக தான் வந்தேன், என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கான், விசாரிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல சீக்கிரட்டா ஒட்டி கேட்கிற கருவியை செட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்களோட ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க மேற்கொண்டு என்ன பேசுறாங்கன்றதை இவங்க கிட்ட அப்டேட் பண்ணிட்டாரு. அவங்க மேற்கொண்டு என்ன பேசுறாங்கன்னா, இவ காரணம் இல்லாம வரல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கா, நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிறாங்கன்னா அவங்க தப்பு பண்றாங்கன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. கௌதம்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு பாத்தீங்களா, யாரு நம்மள ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி, மல்லி கிட்ட பேசலான்ற மாதிரி மல்லிக்கு கால் பண்ணிட்டாரு. மல்லியோட போனை இப்ப ஜான்சி தானே வச்சிருக்காங்க, என்ன பேசுறதுன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே காலெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. இப்ப நான் முக்கியமான வேலையில இருக்கேன்ற மாதிரி மெசேஜை போட்டு விடுறாங்க.
சரி மல்லி தான் இந்த மெசேஜை பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இந்த கௌதமோ பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆக்சுவலா யூடியூப் சேனல் ஒருத்தன் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்றது தெரிய மாட்டேங்குது. 2 நாளா அவன் மிஸ்ஸிங்ல இருக்கான்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கடைசியா டிஎஸ்பி கிட்ட பேட்டி எடுக்க போறேன்னு கிளம்பி இருக்கான். அதே மாதிரி ஏதோ ஒன்னு பெருசா சிக்கி இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு கால்ல சொல்லியிருக்கான் போல. ஏதோ சிக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங்கா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு சென்டரா பாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு சென்டருக்கு வந்திருக்காங்க. குமரேசன் அப்படின்றவர் தான் இங்க சொல்லித்தர வேலை எல்லாம் பாக்குறாரு போல. அவர் சொல்லித்தரதை கவனிக்காம 2 பசங்க இவங்களையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குறவரு கடுப்பாயிடுறாரு. ஏமா ஒன்னையே பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரின்ற மாதிரி இவங்களுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உள்ள வந்து இந்த இடத்தோட ஹெட் யாருன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. வெளியே ஒரு சாரை பாத்தீங்கல்ல, அவர் தான் இந்த இடத்தோட ஹெட்ன்ற மாதிரி உள்ள இருக்கவங்க சொல்றாங்க. இங்க எல்லாமே ஃப்ரீ போல, அதாவது ஃபீஸ் நீங்க எதையுமே பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே அவர் சொல்லி தருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வெளியே வராங்க. சார் 2-3 சென்டரை செக் பண்ணிட்டேன், அந்த ராஜேஷ் சென்டர்ல தான் தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த சென்டர்ல தப்பு நடக்கிற மாதிரி தெரியலன்ற மாதிரி ஜெயச்சந்திரனுக்கு இவங்க அப்டேட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க மல்லியா இல்லையான்னு ஒருத்தருக்கு டவுட் இருந்ததுல, அவரோட பேரு சுபாஷ்னு சொல்லியிருப்பேன். அந்த சுபாஷ் இவங்களோட இப்ப அசிஸ்டன்டான இளங்கோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இளங்கோ என்ன சொல்றாருன்னா, மேடம் எல்லா வேலையும் என்னையே கொஞ்ச நாள் பாத்துக்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வேற ஏதோ வேலை இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற ஏதோ வேலை இருக்கா, என்ன வேலைன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி இளங்கோ கிளம்பிடுறாரு. அவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி சுபாஷ் யோசிக்கிறாரு. மல்லி அம்மா கிட்ட இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறா போல, அதனால அம்மா இருக்காங்கல்ல மல்லியை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதே சமயம் ஜான்சி இருக்காங்கல்ல, மல்லியை பத்தி விசாரிக்கிறதுக்காக போன்ல பேசுறாங்க. மல்லியை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு பேசுறாங்க. நம்ம தானே மல்லி, அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டுமேன்ற மாதிரி பக்கத்துல இருக்க டிரைவரை பாக்குறாங்க. நல்ல வேலையா அவர் பெருசா இதை கவனிச்சிருக்க மாட்டாரு. நல்ல வேலை கவனிக்கலன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வரும்போது இளங்கோவும் கேஸ பத்தி எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மல்லியோட அம்மாவும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டிரைவர் கிட்ட சொல்றாங்க. இப்ப டிரைவர் இருக்கார்ல, இந்த விஷயத்த சொல்றதுக்காக உள்ள வந்துடுறாரு. மேடம் உங்க பொண்ணும் அம்மாவும் வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஐயோ அவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு இவங்க உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாங்க. இப்ப பாக்குற மாதிரி வெளியே வராங்க. ஆனா இவங்களால தான் பார்க்க முடியாதுல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. பாஸ்ட்ல தம்பியை பொறுத்த வரைக்கும் அக்காக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அதனால இவன் என்ன பண்றானா, அந்த பணக்கார லேடி மீன் வாங்குறதுக்காக வருவாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறான். அவங்களுமே என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் என்னால படிக்க முடியும்னு எனக்கு தோணல, அதே மாதிரி இந்த மீன் வேலையும் பார்க்க முடியாது, வேற ஏதாவது நல்ல வேலையை நீங்க பேசி வாங்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்டா கேட்கறான். இந்த லேடிக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. என் பையனுக்கு இந்த வேலையெல்லாம் வாங்கி தந்தார்ல, அவர் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அவர்கிட்ட போ, அவர் ஏதாவது வேலை போட்டு தருவாருன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் அக்காவும் சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல ஜான்சியும் இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மல்லியோட போன் இவங்க கிட்ட தானே இருக்கு. அந்த போன்ல இருந்து அம்மாக்கு சில மெசேஜ் எல்லாம் இவங்க அனுப்பிடுறாங்க. நான் ஒரு மிஷன்ல இருக்கன்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இப்ப வெளியே வந்தவங்க அம்மான்றபடி கூப்பிடுறாங்க. இவன் என்ன அம்மான்னு கூப்பிடுறான்ற மாதிரி அந்த அம்மா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. மல்லிக்கு பதிலா நான் இந்த இடத்துல இருக்கேன், யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அம்மாவும் ஏதோ மிஷன்ல இருக்கா போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க தான் பொண்ணுன்ற மாதிரி அம்மாவும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா இந்த பொண்ணு கிட்ட விலாவரியா கேட்டுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என் அம்மாவை நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கார்ல போகும்போது தான் விஷயத்த சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, உங்க பொண்ணு ஒரு மிஷன்ல இருக்காங்க, உங்க பொண்ணோட அடையாளத்துல நான் இருக்கமா, உங்க பொண்ணு சொல்லி தான் இருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த அம்மா என் பொண்ணு கிட்ட நான் பேசணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு வீடியோ கால்ல உங்க பொண்ணை நான் பேச சொல்றேமா, நீங்க இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்ல ரெஸ்ட் எல்லாம் எடுக்க வச்சிடுறாங்க. இன்னும் 2-3 நாள்ல இந்த பகுதியில எக்ஸாம் நடக்க போகுது. உண்மையிலேயே எக்ஸாம் மட்டும் எழுத வரவங்க அந்த டேட்லயே கரெக்டா வந்துருவாங்க. ஆனா எக்ஸாம்ல ஏமாத்து வேலை பண்றவங்க கொஞ்சம் முன்னாடியே வருவாங்கல்ல, முன்னாடி வர பசங்களை மட்டும் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே இளங்கோ கிட்ட இந்த வேலையை தராங்க. இப்ப மல்லி இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸ் Dress போட்ட மாதிரி அம்மா கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. எதிர ஜான்சி கண்ணை காமிச்சு மிரட்டுறதுனால இவங்க எதுவும் அசையாம அம்மா கிட்ட சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா நான் ஒரு மிஷன்ல இருக்கேன், கொஞ்ச நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னதாண்டி மிஷன் அம்மா கேட்கும் போது, ப்ளீஸ்மா அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, சீக்கிரமே இந்த மிஷன்லாம் முடிஞ்சிரும், நான் வந்து பாக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. மல்லிக்கு சாப்பாடுலாம் தரதுக்காக வீட்டுல ஒருத்தர் இருக்காருல, அவர் பேரு குணான்னு சொல்லியிருப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் பேச முடியாது, காது கேட்காது. அவருக்கு காது மிஷின் வாங்கி தரலான்ற மாதிரி இவங்களுமே வாங்கி தந்துடுறாங்க. இப்ப கேக்குதுல, அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சின்ன பொண்ணு வந்ததுல இருந்தே சிக்கன் வேணும் சிக்கன் வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பா. அதை ரெடி பண்ணி தாங்கன்ற மாதிரி இவங்களுமே ரெடி பண்ணி வாங்கிக்கிறாங்க.
இப்ப அம்மா பொண்ணு இருக்கிற ஹோட்டலுக்கு இவங்க வராங்க. ஹோட்டல் வாசல்லயே ஒரு போலீஸ் இவங்கள பாக்குறாரு. மல்லி மேடம் நீங்க என்ன இங்கன்ற மாதிரி சாதாரணமா பேசி அனுப்பிடுறாரு. மல்லி மேடத்தை நீ பார்க்கணும்னு சொன்னல, மல்லி மேடம் இப்ப ஹோட்டலுக்கு தான் வராங்கன்ற மாதிரி இவருமே கௌதம் கிட்ட சொல்றாரு. ஓஹோ மல்லி இங்க தான் வராங்களா, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வாசலை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஷர்ட்ல வரதா சொல்லியிருப்பாரு. பிளாக் ஷர்ட் போட்டு இவங்க தானே வராங்க, என்ன மல்லி வராம இவ வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கௌதமே கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. இவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி நிறுத்தி பேசுறதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள இந்த ஜான்சியோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, வா ஜான்சி அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அப்போ ஒருவேளை மல்லி பின்னாடி வருவாங்க போல அப்படின்ற மாதிரி இந்த கௌதம் இருக்காரு பாத்தீங்களா, மல்லியை தேடி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த சமயம் ஜான்சி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சின்ன பொண்ணு கிட்ட நீ கேட்ட மாதிரியே சிக்கனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கிட்ட தராங்க. அந்த சின்ன பொண்ணுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. என் அம்மாவை நான் எப்ப பாப்பேன், எப்ப வருவாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அம்மாவை பிரிச்சு வச்சதுனால இவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எதுக்கு சாரி சொல்றாங்கன்னே அந்த பொண்ணுக்கு தெரியல. எதுக்கு சாரி சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இந்த குணா தான் சாப்பாடுலாம் தருவார்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப சாப்பாடு தர டைம் வந்துருது போல. இவருமே ரூம் கிட்ட வந்துடுறாரு. சாப்பாடு வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மல்லி கிட்ட சொல்றாரு. மல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் ரெஸ்ட் ரூம்ல கொட்டிடுறாங்க. அது பீங்காம் பிளேட்டா இருக்கும். அந்த பிளேட்ல ஒரு பாகத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்த வாட்டி வந்து அட்டாக் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இளங்கோ இருக்காரு பாத்தீங்களா, ஹோட்டல்ல வந்து விசாரிக்கிறாரு. அதாவது வயசு பசங்க புதுசா ரூம் எடுத்திருக்காங்களான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அவங்க டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப டீடைல் எல்லாம் சேகரிச்சு அவங்களுக்கு சொல்றாரு. சுபாஷ்னு ஒருத்தருக்கு ஜான்சியோட ஆக்டிவிட்டி மேல டவுட் இருக்குல்ல, இவர் லைட்டா இளங்கோ கிட்ட பேச்ச கொடுக்கறாரு. இளங்கோவும் பார்த்துட்டு இருக்க வேலையை பத்தி சொல்றாரு. மேடம் எதுக்காக இதெல்லாம் கேக்குறாங்கன்னு தெரியல, இந்த வேலையெல்லாம் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு சுபாஷ் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஜான்சி ராஜேஷ்னு ஒருத்தரை பார்த்தாங்கல்ல, அவரோட அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணை வேணும்ட்டே நம்ம சந்திக்கணும்ன்ற மாதிரி இவங்க பிளான் பண்றாங்க. அந்த பொண்ணு புக் வாங்கிட்டு கார்ல கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க எதர்ச்சியா மீட் பண்ற மாதிரி மீட் பண்றாங்க. என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா டிராப் பண்ற மேடம் வாங்கன்ற மாதிரி இவங்களுமே கூட்டு போறாங்க. வீட்டுக்கிட்ட கூட்டு வந்தவங்க கண்டிப்பா நீ வீட்டுக்குள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு தான் போனோன்ற மாதிரி வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டு வந்தவங்க நான் போனதுக்கு அப்புறம் ராஜேஷ் சார் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, அதாவது இவன் நமக்கு தொல்லை கொடுப்பா போலன்னு சொன்னாரு, ஏன் சொன்னாருன்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் சொல்லன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அவர் சொன்னாரு எங்க கிட்ட ரெக்கார்டிங்கே இருக்குன்ற மாதிரி ரெக்கார்டிங்க ப்ளே பண்ணி காட்டுறாங்க. நீங்க ரெண்டு பேர் ஏதோ தப்பு பண்றீங்க, என்ன தப்பு பண்றீங்க ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. எக்ஸாம்ல ஏதோ ஏமாத்து வேலை அவர் பண்றாரு போல, அதை பத்தி எனக்கு முழுசா தெரியாது. இந்த பசங்களோட ரோல் நம்பர் மட்டும் ஆர்டரா வர மாதிரி பண்ணுன்னு சொன்னாரு. எப்படி சார் பண்றதுன்னு கேட்கும்போது, நைட்டு நேரம் நீ ரெஜிஸ்டர் பண்ணு. இப்ப நைட்டு நேரம் யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, நீ தொடர்ச்சியா ரெஜிஸ்டர் பண்ணா அடுத்தடுத்த நம்பர்ல இவங்களே வந்துருவாங்கன்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கேத்த வேலையை தான் நான் பண்ணேன், மத்தபடி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்கேம் பண்றாரு, என்ன ஸ்கேம் பண்றாரு அப்படின்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அவருமே கம்ப்ளீட்டா பண்ணல, யாரோ சொல்லிதான் அவர் பண்றதா எனக்கு தெரியும், யார் சொல்லி பண்றாருன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி ராஜேஷ் நமக்கு காட்டுறாங்க. ராஜேஷ்க்கு மேல் இடத்துல இருந்து கால் வருது. அதாவது ராஜேஷ்க்கு மேல ஒரு பாஸ் இருப்பார்ல, அவர்கிட்ட இருந்து கால் வருது. 10 பேருக்கு தான் உன்னால ஏற்பாடு பண்ண முடியும், ஆனா 20 பேர்கிட்ட காசு வாங்கியிருக்க எதுக்குன்னு கேக்குறாரு. சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி இவன் பயந்துட்டு இருக்கான். இப்ப எதிர இருக்கவரும் பயங்கரமா இவனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இளங்கோவோட பையன் பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறான். பாலை தூக்கி அந்த வீட்லயே அடிச்சிடுறான். அந்த வீட்டுல இருக்க காது கேட்காதவர் பாலை தரவே மாட்டாருன்ற மாதிரி பசங்க பேசிட்டு இருக்காங்க. ஏமாத்தி எடுக்கணும்ன்ற மாதிரி இளங்கோவோட பையன் யோசிக்கிறான். இப்ப அந்த காது கேட்காதவர் வெளியே வந்து பசங்க கிட்ட பாலை தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் கேப்ன்ற மாதிரி இளங்கோவோட பையன் இருக்கான்ல, நைஸா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். இந்த விஷயத்தை அவர் கவனிக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து காஃபி தரதுக்கான நேரம் போல, அவங்களுக்கு காஃபி தரலான்ற மாதிரி ரூமுக்கு காஃபியை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணலாம் ரெடியா இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப சட்டுன்னு வர குணாவை கழுத்திலேயே குத்தி அட்டாக் பண்ணிடுறாங்க. இவர் கையில தான் சாவி இருக்கும், அந்த சாவியை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் தள்ளி தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவங்களால அந்த இடத்துக்கு போக முடியாது. சின்ன பையனை பாக்குறாங்கல்ல, டே நான் தாண்டா உண்மையான போலீஸ், சாவியை எடுத்து தான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பையன் எதுவுமே பண்ணாம இருக்கான். அப்பன்னு பார்த்து ஜான்சி இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. என்ன கதவு திறந்திருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. அப்பதான் மல்லி அட்டாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மல்லியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சின்ன பையன் இவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுட்டு இங்க இருந்து ஓடுறது தெரியுது. இந்த சின்ன பையன் எப்படி வந்தான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இளங்கோவோட பையன்றதும் இவங்களுக்கு தெரியும். ஐயோ அப்பா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை, தடுக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அவன் வீட்டுக்கு வந்து கதவை சாத்திடுறான். அப்பா இவங்க வேற யாரையோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க உண்மையான மல்லி இல்ல போலப்பா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான்.
இளங்கோவுக்குமே இவங்க மேல லைட்டா டவுட் இருந்திருக்கும். உன் மேல எனக்கு டவுட் இருந்ததுடி, இரு நான் மேல் இடத்துக்கு கால் பண்றேன்ற மாதிரி கால் பண்றதுக்காக போறாரு. நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி இவங்க சில விஷயங்களை சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களோட பாஸ்ட பத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் கண்டுக்காம மேல் இடத்துக்கு கால் பண்ற மாதிரி போறாரு. இதோடைய 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்த சீரிஸ்ல 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அதை அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.